அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கின்சன் நோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தூக்கமின்மை அதிகமாக வந்து இருக்கும். இவங்களுடைய தூக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இர்ரெகுலராக வந்து இருக்கும். சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காலையில் 8-9 மணிக்கு தான் தூங்குவாங்க. அவங்க நைட்டு பூரா சில நேரத்தில் முடிச்சிருப்பாங்க. சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பகலில் வந்து 2-3 மணிக்கு தூங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்லீப்பிங் உங்களுக்கு வந்து இர்ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். ஒரு ரெகுலர் டைப்லேயே வந்து இருக்காது. ரைட். ஸோ அப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்லீப்பிங் வந்து இர்ரெகுலராக வந்து இருக்கும்போது உங்களுக்கு வேற என்னென்ன பிரச்சனை வந்து இருக்கும் அப்படின்னீங்கன்னா, ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் படுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா தூக்கத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து முழிச்சு எந்திரிச்சிருவாங்க. சில நேரங்களில் தூங்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கத்துவாங்க, இல்லாட்டி வந்து பேசுவாங்க. இந்த மாதிரி நிறைய வந்து விஷயங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நடக்கும். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே இவங்களுக்கு வந்து பார்க்கின்சன் பாதிப்பு வந்து இருக்கிறதுனால இவங்களுக்கு அந்த இன்வாலண்டரி மூமெண்ட்ஸ் சொல்லக்கூடிய சில டைப் ஆஃப் மூமெண்ட்ஸ் முக்கியமாக வந்து ட்ரம்மர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு வந்து இவங்களுக்கு ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த ஸ்லீப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எந்த மாதிரிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாதிப்பை வந்து ஏற்படுத்துது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறணும். சரிங்களா? ஸோ இப்போ நார்மலாக ஒரு மனிதனுக்கு ஸ்லீப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி வந்து இருக்கும்? இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்இஎம் அப்படின்னு சொல்லுவாங்க, ரேண்டம் ஐ மூமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆர்இஎம் அண்ட் ஆர்இஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நான் ஆர்இஎம் அப்படின்றத வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா, அவங்க தூங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த உடம்பு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட் ரெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். இதில் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டீப் ஸ்லீப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்காது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து இவங்களுக்கு அந்த ரேண்டம் ஐ மூமெண்ட்ஸ் நம்ம வந்து சொல்லுவோம். சரிங்களா? அப்பதான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப டீப் ஸ்லீப்ல இருப்பாங்க. அப்பதான் ட்ரீமிங் பொசிஷன்ல அவங்க வந்து இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டம் ஐ மூமெண்ட்ஸ் வந்து நடக்கும். ஈவன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ட்ரீமிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருப்பாங்க. இதைத்தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து டீப் ஸ்லீப் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். சரிங்களா? ரைட். ஸோ இந்த டீப் ஸ்லீப் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு 90 நிமிஷத்துக்கும் ஒரு சைக்கிள் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாறிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். ஸோ இந்த டீப் ஸ்லீப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ½ அன் ஹவர்ல இருந்து 1 ஹவர் வரைக்கும் கூட வந்து இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இருந்தாங்க அப்படின்னீங்கன்னா மறுநாள் அவங்க காலையில் எந்திரிச்சு அவங்களுடைய வேலைகளை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்க்க முடியும். எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இருக்காது. ரைட். இப்போ இந்த பார்க்கின்சன் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்லீப் ஏன் இந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்படுது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம வந்து பார்க்கின்சன் பாதிப்புனாலே நம்மளுக்கு வந்து முதல்ல சொல்ல வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டோபமைன் டிக்ரீஸ் ஆகிறது. இந்த டோபமைன் பிரெயின்ல செக்ரீட் ஆகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு பிரச்சனைனால பாதிக்கப்பட்டு அங்கிருந்து செக்ரீட் ஆகக்கூடிய அந்த டோபமைனுடைய அளவு குறைகிறது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான வந்து பிரச்சனை. ஸோ இதனால வந்து என்ன வந்து ஆகும் அப்படின்னீங்கன்னா இந்த ஸ்லீப்பிங் கண்ட்ரோலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த டோபமைனால வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் வந்து எந்திரிப்பாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் பிரச்சனை. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு இந்த டீப் ஸ்லீப் வந்து இருக்கிறது வந்து கிடையாது. இந்த ரேண்டம் ஐ மூமெண்ட்ஸ் வந்து சொல்லுவோம். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீப் ஸ்லீப் ட்ரீமிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு வந்து இருக்கிறது வந்து கிடையாது. ரைட். அதோட வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து இந்த தூங்கும் போது வந்து இவங்களுக்கு வந்து கை கால்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரம்மர் போன்ற அந்த தன்னிச்சையாக நடக்கக்கூடிய சில இன்வாலண்டரி மூமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறதும் ஒரு முக்கியமான வந்து பிரச்சனை. அதுக்கடுத்து இவங்க தூங்கிக்கிட்டே வந்து இருக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ட்ரீமிங்குள்ள வந்து போகிறதுக்கு வந்து முன்னாடியே நான் ஆர்இஎம் வந்து சொல்லுவோம். நான் ரேண்டம் ஐ மூமெண்ட்ஸ் அந்த பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட் பாடி வந்து ரிலாக்ஸ்டு பொசிஷனில் வந்து நம்ம வந்து போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க திடீர்னு வந்து முழிச்சு வந்து எந்திரிப்பாங்க. இதனால வந்து என்ன வந்து ஆகும் அப்படின்னா வந்து அந்த ஸ்லீப் சைக்கிள் வந்து அஃபெக்ட் ஆகி இவங்களுக்கு வந்து டீப் ஸ்லீப் வந்து இருக்காது. இதனால அவங்க வந்து டீப் ஸ்லீப் இல்லாதனால காலையில் வந்து எந்திரிச்சாங்கன்னா வந்து எப்படி வந்து இருப்பாங்க அப்படின்னா வந்து ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக வந்து இருப்பாங்க. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ நைட்டு முழுக்க முழிச்சு வந்து வேலை பார்த்துட்டு காலையில் வந்து ஒருத்தவங்களும் பார்த்தோம்னா எப்படி இருப்பாங்க அவங்கள மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருப்பாங்க. அவ்வளோ டயர்ட்னஸாக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சாதாரண டோபமைனோடைய வந்து அளவு வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறையிறது நம்மளுக்கு இவ்வளோ வந்து பெரிய வந்து பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதோட சேர்த்து வந்து இந்த ஸ்லீப்பிங் பிஹேவியர் டிஸார்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேற என்னென்ன மாதிரியான வந்து சிம்டம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் அப்படின்னீங்கன்னா இவங்க வந்து தூங்கும் பொழுது
அந்த ஆர்இஎம்க்கு வந்து சொல்லணும்னா ரேண்டம் ஐ மூமெண்ட்ஸ் வந்து டீப் ஸ்லீப் வந்து போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கத்துவாங்க சில நேரத்தில் தூக்கத்தில். சிலருக்கு நார்மல் பீப்புள்ஸே இந்த மாதிரி வந்து கத்துறதை நம்ம வந்து கவனிக்க முடியும். அதோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து கை கால்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்வாலண்டரி மூமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். இதில் வந்து இன்னமும் வந்து என்ன டெப்த்தாக வந்து போய் சொல்லணும் அப்படின்னீங்கன்னா, பக்கத்தில் வந்து இருக்கிறவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வந்து காலை வச்சு உதைக்கிறது, கை வச்சு அடிக்கிற மாதிரி இந்த மாதிரி சில ஆக்டிவிட்டிஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நிறைய வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ இதனால என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். இவங்களுடைய கால்கள் வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ட்ரம்மர் மாதிரி நடுங்கிக்கிட்டே இருக்கிறதுனால மசில் வந்து கண்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிப்பீட்டடாக ரேபிட் மூமெண்ட்ஸ் வந்து இருக்கிறதுனால மசில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டயர்டாக வந்து இருக்கும். இதை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ இவங்களுக்கு வந்து கால் உளைச்சலாக வந்து இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு பல கிலோமீட்டர் வந்து நடந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். இதே ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவோம். இதோட இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கால்களில் எரிச்சல் போன்ற வந்து ஒரு உணர்வும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். பர்னிங் சென்சேஷன் நம்ம வந்து சொல்லுவோம். இதோட இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கரண்ட் வந்து ஷாக் வந்து இருந்துச்சுன்னா எப்படி வந்து இருக்கும் அது மாதிரி வந்து ஒரு உணர்வு இருக்கும். இதனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா காலை வந்து வேகமாக வந்து சுண்டி இழுக்கிற மாதிரி வந்து ஒரு மூமெண்ட்டையும் வந்து இவங்க வந்து பண்ணுவாங்க. ஸோ இது மட்டும்தான் இவங்க வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஸ்லீப்பிங்கில் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப டீப் ஸ்லீப் வந்து போகாதனால இந்த மசில்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரம்மரிங் பொசிஷன்லேயே இவங்களுக்கு வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. டோபமைனோட அளவு வந்து குறைந்து இந்த ட்ரம்மரிங் வந்து ஏற்படும் பொழுது இவங்களுக்கு இந்த மூச்சை மெயின்டைன் பண்ணக்கூடிய நுரையீரல் ஆக்டிவிட்டிஸ் வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய எக்ஸ்டர்னல் எக்ஸ்பிரேட்டரி மசில்ஸ், இன்ஸ்பிரேட்டரி மசில்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மார்பு கூடல் வந்து இருக்கக்கூடிய அந்த சதைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரிவர கண்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் வந்து நடக்கிறது இல்லை. இதனால என்ன வந்து ஆகும் அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு வந்து டிஸ்னியா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, மூச்சு திணறல் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு. இவங்களுக்கு வந்து ஸ்லீப் ஆப்னியா அல்லது வந்து டிஸ்னியான்ற போற மூச்சு திணறல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இவங்களை ஃபிளாட் பொசிஷன்ல வந்து படுக்க வைக்க கூடாது. ரைட். ஸோ இவங்க நைட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டீப் ஸ்லீப் இல்லாத காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய தூக்கம் ரொம்ப இர்ரெகுலராக வந்து இருக்கும். முக்கியமாக வந்து பார்த்தோம்னா இவங்க பகல் டயத்தில் வந்து அதிகமாக தூங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இவங்களுக்கு இர்ரெகுலராக வந்து தூங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது காரணங்கள் வந்து இருக்கா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறணும். முக்கியமாக இதில் சில காரணங்கள் சொல்லணும் அப்படின்னா முதல்ல இவங்க எடுத்துக்கக்கூடிய மருத்துவங்கள். இந்த மருத்துவங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க டோபமினர்ஜிக் தெரப்பி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு வகையான மருந்துகளை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இதனால இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தூக்கம் வரக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக குறைவு. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லக்கூடிய டோபமைன் வந்து போன்ற நியூரோ டிரான்ஸ்மிட்டர் மாதிரியே பலவிதமான நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இருக்கு. செரட்டோனின், சப்ஸ்டன்ஸ் பி, எஃப்னெப்ரின், நாரெஃப்னெப்ரின், காபா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பலவிதமான நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு. இந்த டோபமைனுடைய நியூரோ டிரான்ஸ்மிட்டருடைய அளவு குறைகிறதுனால மற்ற நியூரோ டிரான்ஸ்மிட்டருடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரியான அளவு இருந்தாலும் அது செய்யக்கூடிய வேலைகளில் ஒரு மாற்றத்தை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இதனால என்ன நடக்கும் அப்படின்னீங்கன்னா உடம்புல நம்ம ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு தேவையான சில நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து இருக்கு. இந்த மாதிரி போன்ற நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அளவு சரியாக செக்ரெட் ஆகிட்டே வந்து இருந்தாலும் இதோடைய வேலையை அதனால சரியாக செய்ய முடியும். இதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து தூக்கம் வந்து ஏற்படுவது வந்து பார்த்தீங்கன்னா தடைப்படும். அதற்கு அடுத்தபடியாக டிப்ரெஷன், ஆன்சைட்டி, கன்ஃபியூஷன் போன்ற உளவியல் பிரச்சனைகள் காரணமாகவும் இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தூக்கம் தடைப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. கடைசியாக நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு ரிப்பீட்டடா ட்ரம்மர், பிராடிகைனீசியா, போஸ்டல் இன்ஸ்டபிலிட்டி இதெல்லாம் வந்து போன்ற பிரச்சனைகள் இருக்கிறதுனால, ரிஜிடிட்டி போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால இவங்க உடம்பு ஜாயிண்ட் மசில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வந்து ஒரு ஒர்க்லோடு வந்து இருக்கிற மாதிரி இருக்கும்.
இதனால இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா பாடி ஃபுல்லாக இவங்களுக்கு வந்து வலி இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேலைகள் செஞ்ச மாதிரி டயர்டாகவும் இவங்களுக்கு வந்து இருக்கும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம் தடைபடுவதற்கு ஒரு முக்கியமான காரணம். அதோட இவங்க படுக்கையில ஒரு பொசிஷன்ல இருந்து இன்னொரு பொசிஷனுக்கு திரும்பி படுக்கணும்னு நினைக்கும் பொழுது சில நேரத்தில் இவங்களால வந்து அசைவுகள் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறதுனால இவங்களுக்கு அதனாலையும் தூக்கம் தடைபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ இவ்வளோ பிரச்சனைகளுக்கும் மத்தியில இவங்களுக்கு தூக்கத்தை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா நம்ம என்ன மாதிரியான வழிமுறைகளை நம்ம வந்து கடைபிடிக்கணும் அப்படின்றத நம்ம வந்து இன்னைக்கு முக்கியம். பொதுவாக இந்த மாதிரி பார்க்கின்சன் நோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இருக்கக்கூடிய முதல் பிரச்சனை எல்லாமே பிசிக்கல் ப்ராப்ளம். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ். ஸோ முதல் ஃபிசிக்கல் ப்ராப்ளத்தை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா இவங்க ரெகுலராக வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ணணும். ஒரு இயன்முறை மருத்துவருடைய ஆலோசனையின் பேரில் இவங்க தினமும் அவங்களுடைய உடலுக்கு தேவையான அவங்களோட நோயின் பாதிப்புகளுக்கு ஏற்ப இவங்க பயிற்சிகள் பண்ணுறது மிகவும் நல்லது. குறைந்தது ஒரு 30 நிமிடம் இருந்து 45 நிமிடம் பயிற்சிகள் பண்ணுனா இவங்களோட உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தளர்வாக வந்து இருக்கும். ரிஜிடிட்டி, பிராடிகேனிசியா போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் இவங்க உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் வந்து செய்ய வேண்டிய வேலைகளை செய்வதற்கு இது ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு பிரீத்திங் ப்ராப்ளம் போன்ற பிரச்சனைகள் வரக்கூடிய காரணம் இருக்கிறதுனால தினமும் மூச்சு பயிற்சி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து சொன்னது போல இவங்களுடைய அந்த மார்பு கூடல இருக்க வந்து தசைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில நேரங்களில் சரிவர வேலை செய்யாமல் வந்து இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு மூச்சு திணறல் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதனால நம்ம வந்து தினமும் மூச்சு பயிற்சி செய்யும் பொழுது அந்த தசைகளை நம்ம வந்து கோஆர்டினேட் பண்ணி ரெகுலராக வந்து ஒரே மாதிரியான வேலையை வந்து செய்யறதுக்கு அதை நம்ம வந்து ட்ரெயின் பண்ணி வச்ச மாதிரி நாம இருக்கும். ஸோ அதனால மூச்சு பயிற்சி தொடர்ந்து பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுல முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னீங்கன்னா இவங்க தூங்குறதுக்கு வந்து ரெகுலரா ஒரே மாதிரியான ஒரு டயத்தை வந்து ஃபாலோ பண்ணணும். தினமும் நைட்டு வந்து 9:30 மணிக்கு வந்து பெட்டுக்கு போறாங்கன்னா பெட்டுக்கு நைட்டு 9:30 மணிக்கு வந்து போகணும். அது வரைக்கும் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டே டைம்ல இவங்களுக்கு ரெஸ்ட்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெட்ல இவங்க வந்து படுத்து தூங்க விடுறத அவாய்ட் பண்ணிக்கிறணும். வேற ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துக்கிட்டே வந்து இருக்கணும். அப்படி கொடுத்துட்டு இருக்கும் பொழுது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய தூக்கம் ரெகுலரா ஒரே டைமிங்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பகல் நேரங்கள்ல தூங்குவதை தவிர்க்கலாம். அதுக்கடுத்து இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாத்துட்டையும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை தூங்குவதற்கு முன்னாடி வந்து எல்லாரும் ஃபோன் பார்க்கக்கூடிய அல்லது டிவி பார்க்கக்கூடிய ஏதோ ஒரு பழக்கம் வந்து இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபோன் பார்க்கறது இந்த மாதிரி வந்து கேட்ஜெட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்றத ஒரு தூங்குறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே நிப்பாட்டி வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம படுத்தோம்னா தூக்கம் ஓரளவுக்கு நம்ம வந்து வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரியான சில விஷயங்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ணும் பொழுது இவங்களுக்கு தூக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு அடுத்தபடியா ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தசைகள் இறுக்கங்கள் இல்லாட்டி ட்ரம்மர், பிராடிகேனிசியா, போஸ்டரல் இன்ஸ்டெபிலிட்டி இந்த மாதிரியான போன்ற பிரச்சனைகள் வந்து இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு தினமும் எக்ஸசைஸ், பிசியோ எக்ஸசைஸ் கம்பல்சரியாக செய்யணும். ஸ்ட்ரெச்சிங், நியூரோ டெவலப்மெண்டல் தெரப்பி, கோஆர்டினேஷன் எக்ஸசைஸ் போன்ற பயிற்சிகள் எல்லாம் வந்து தவறாமல் வந்து செஞ்சாங்க அப்படின்னீங்கன்னா இவங்களுடைய உடம்பு இருக்கிறதுல அப்படியே மெயின்டைன் ஆகும். அதனால இவங்களுடைய நோய் அடுத்த ஸ்டேஜ் நோக்கி நகராம வந்து இருக்கும். இவங்களுக்கு தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் வந்து வருவதை நம்ம வந்து தவிர்க்க முடியும். கடைசி இவங்களுக்கு இவ்வளோ பிசிக்கல் ப்ராப்ளத்தையும் வந்து பார்த்துட்டோம். சைக்காலஜிக்கலி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேறு ஏதாவது ப்ராப்ளம் வந்து இருந்துச்சுன்னா இவங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் தெரப்பி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரிலாக்ஸேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து படுக்கிறதுல ஒரு பொசிஷனிங்லேயே அவங்க வந்து இருந்தாங்க அப்படின்னீங்கன்னா ப்ராப்பரான வந்து பொசிஷனிங் வந்து பண்ணோம் அப்படின்னீங்கன்னா இவங்கள ரிலாக்ஸ்டு பொசிஷனில் வந்து படுக்க வந்து வைக்கலாம். ஒன்று. இரண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ரிலாக்ஸேஷன் தெரப்பியில் இவங்களுக்கு வந்து நிறைய வகையான வந்து தெரப்பி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. வித்தவுட் மெடிசின்ஸ் மியூசிக்கை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்குறது, மியூசிக் லிசனிங், சாங் லிசனிங் இந்த மாதிரி வந்து போன்ற ரிலாக்ஸேஷன் டெக்னிக் நம்ம வந்து ஏதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து செஞ்சோம் அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு நிறையா தூங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் இப்போ ஒருவேளை இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் வந்து இருக்கிறாங்க, ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து இருக்கிறாங்கன்னா
மசாஜ் தெரப்பி வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக வந்து இவங்களுக்கு இருக்கும். மசாஜ் தெரப்பி இவங்களுடைய உடம்பை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் ரிலாக்ஸ்டு பொசிஷனுக்கு வந்து கொண்டு போகும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது தூக்கத்தை ஸ்டிமுலேட் பண்ணி விடும். ரைட். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பண்ணுறது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து தூக்கத்தை நம்ம வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஒருவேளை இவங்க இவ்வளோ மருத்துவ முறைகள் வந்து செய்தும் தூக்கம் வந்து ஒரு வேளை வரல அப்படின்னீங்கன்னா இவங்க ஒரு சைக்காலஜிஸ்ட்டை பார்த்து கவுன்சிலிங் எடுத்துக்கலாம், அல்லது தேவைப்பட்டால் சைக்காட்ரிக் மருத்துவரோட அறிவுரையின் பேரில் மாத்திரைகளை நம்ம வந்து எடுத்துக்கலாம். ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து இவ்வளோ முயற்சிகள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணி இவங்களுக்கு வந்து தூக்கத்தை நாம் கொண்டு வர வைக்க முடியும். இப்போ இந்த தூக்கமின்மை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கின்சன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது ரொம்ப ஒரு காமனான விஷயம்தான். இவங்களுக்கு சரியான மருத்துவமும் மருந்துகளும் எண்முறை மருத்துவமும் ரிலாக்ஸேஷன் தெரப்பி குடும்ப அங்கத்தினர்களுடைய ஒத்துழைப்பு இதெல்லாம் வந்து இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் தேவையான அவங்களுடைய வேலைகளை வந்து செஞ்சுக்கிட்டு யாரோட உதவியும் இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இவங்க அவங்களோட லைஃப் பீஸ்ஃபுல்லாக வந்து கொண்டு போகலாம். இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுடைய தூக்கமின்மை பிரச்சனையை வந்து ஒரு பெரிய விஷயமாவே இவங்களுக்கு வந்து இருக்காது. இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.